கடலூர் மாவட்டம் தாழங்குடாவில் தூர்வாரப்பட்ட மணல் மீண்டும் கடலுக்குள் கலப்பதால் மீனவர்கள் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். இது தொடர்பான ஸ்பெஷல் ரிப்போர்ட் தொகுப்பை நாம் பார்த்து வருகிறோம். கடலில் கலக்கும் ஆற்று மணலால் தாழங்குடா மீனவர்கள் தொடர்ந்து தவித்து வரும் சூழல் அங்கு நிலவி வருகிறது. மீன்பிடி படகுகள் செல்வதற்காக தென்பெண்ணை ஆற்று கடலில் கலக்கக்கூடிய அந்த முகத்வார பகுதியில் தூர்வாரும் பணியானது நடைபெற்று வருகிறது. 2023ஆம் ஆண்டு பெரும் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பணியானது முழுமையடையாமல் மீண்டும் பழைய நிலையே தொடர்வதாக அங்குள்ள மீனவர்கள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். குவிக்கப்பட்ட மணலை அகற்றாததால் மீண்டும் அந்த மணல் கடலில் கலந்து படகுகள் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கடி படகுகள் சேதமடைவதால் கவிழ்வதால் தொடர் பிரச்சனைகளை தாங்கள் சந்தித்து வருகிறோம் என்றும் மீனவர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கடலூர் தாழங்குடா மீனவர் கிராமத்தில் மீன்பிடி படகுகள் செல்ல வசதியாக தென்பெண்ணை ஆற்றின் முகத்வாரத்தில் தூர்வாரப்பட்ட மணல் அகற்றப்படாததால் அவை மீண்டும் கடலில் கலந்து படகுகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம். அங்குள்ள மீனவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்ன, அது சம்பந்தமாக ஏதேனும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா, கள நிலவரம் என்ன? கடலூர் மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இருக்குது. இந்த மீனவ கிராமங்களில் பார்த்தோம் அப்படின்னா பல கிராமங்கள் மணற்பரப்பு அதிக அளவில் கொண்டு அழகிய கிராமங்களாக இருக்கும். இந்த நிலை இதே போல ஒரு கிராமம் தான் கடலூர் அருகே இருக்கிற தாழங்குடா கிராமம். இந்த தாழங்குடா கிராமத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா தென்பெண்ணை ஆறு கடலில் கலக்கக்கூடிய முகத்துவாரமும் இந்த தாழங்குடா கிராமத்தில் தான் இருக்குது. இந்த தென்பெண்ணை ஆற்றின் முகத்துவாரம் வழியாக கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் மீனவர்கள் அந்த தென்பெண்ணை ஆற்றின் முகத்துவாரம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது மணல் மேடுகளாகவும் அந்த படகுகள் கடலுக்கு செல்ல முடியாத அளவிலும் இருப்பதாக பல முறை மாவட்ட நிர்வாகத்தினர் ஒரு புகார் அளிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த தென்பெண்ணை ஆற்றின் முகத்துவாரத்தை தூர்வாருவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்றது. இங்கு தூர்வாரப்பட்டு அந்த தென்பெண்ணை ஆற்றின் மணல் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குன்றாக இந்த பகுதியில் வைக்கப்பட்டது. மிகப்பெரிய இந்த மணல் குன்றை அகற்ற வேண்டும் சொல்லிட்டு மீனவர்கள் அப்பயே கோரிக்கை வச்சாங்க. ஆனால் மீனவர்களுடைய கோரிக்கையின் மேலே செவிசாய்க்காத காரணத்தினால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாவே இந்த மணல் குன்று கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் தென்பெண்ணை ஆற்றுக்குள்ள போய் கடல்ல மீண்டும் சேர்ந்து விட்டதால முன்பு இருந்ததோட ஒரு மோசமான நிலைக்கு தற்போது அந்த முகத்துவாரம் சென்று விட்டது. இதன் காரணமாக தாழங்குடா பகுதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதில் தினம் தினம் சிரமத்தை சந்தித்து இருக்கதா சொல்றாங்க. இந்த மீனவர்கள் என்ன சொல்றாங்கன்றதை பற்றி அவர்கள்ட்ட கேட்கலாம். எங்கள் ஊரில் பார்த்தோன்னாக்கா ஒரு 3 வருஷமாகவே இந்த முகத்துவாரம் இந்த மணல் எடுத்தாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி மணல் எடுத்தாங்க. மணல் எடுக்கும்போது என்னன்னாக்கா அந்த மணலானது கப்பலை வச்சு தான் எடுத்தாங்க. எங்களுக்கு முகத்துவாரத்தை ஆழப்படுத்தி கொடுக்குன்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட்டில் சொன்னாங்க. ஆனால் அந்த முகத்துவாரத்தை ஆழப்படுத்தி கொடுத்தாங்க. மறுபடியும் அந்த மணல் எடுத்துகிட்டு போட்ட இடத்துல ஒரு 100 மீட்டர் அளவுக்கு அந்த மணல் எல்லாமே கடலில் முகத்துவாரத்துக்கு அடிச்சிட்டு போயிட்டு முகத்துவாரம் அந்த முனையில் பார்த்தோன்னாக்கா எல்லா மணலும் திட்டாக இருந்து நாங்கள் தொழில் பண்ண முடியல. இப்போ தொழில் பண்ண முடியாமல் எல்லாமே போட்டு அப்பப்போ நைட் நேரத்தில் கல்லில் போய் ஓட்டி அந்த போட்டு சேதமாகிறது, இன்ஜின் சேதமாகிறது, ஆளுங்களுக்கு அடிபாடுறது, இது மாதிரி ஆகிப்போகுது எங்களுக்கு. இதை தமிழக அரசு முறைப்படி எங்களுக்கு 2 பக்கமும் தூண்டில் வளைவு மாதிரி கல்லை கொட்டி விட்டு எங்களுக்கு ஆளை பற்றி கொடுத்தாங்க. நாங்கள் தினைக்கும் தொழில் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் இங்கே இருக்க செடி கொடி எல்லாமே ஆற்றுல அடிச்சுட்டு போகிறதில்ல, அது ஆற்றுல வருது. அப்போ நாங்கள் போட்டில் போகும்போது அது போட்டில் அடிபட்டுச்சுன்னா எங்களோட இன்ஜினுக்கும் சேதனம் ஆகுது. அதெல்லாம் அந்த செடி கொடிலாம் கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்த கொஞ்சம் தூர்வாரி கொடுத்தீங்கன்னா எங்களோட அன்றாட வாழ்க்கையை தேவையான இந்த மீன் பிடிக்கிறது பயம் இல்லாமல் போயிட்டு வரும். இந்த தண்ணி கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப அதிகமான வேகத்தில் ஊருக்குள்ளார பூந்துகிட்டு இருக்குது. அது இந்த மண்ணை தூர்வாரி எடுத்தால் மட்டும்தான் அந்த ஊருக்குள்ளே போகிறது தடுக்க முடியும். அதை கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு உடனடியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தங்களுடைய இந்த குறையை தற்போது மாவட்ட நிர்வாகத்திட்ட அதாவது இந்த தாழங்குடா பகுதி மீனவர்கள் தெரிவித்ததன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா மீன்வளத்துறையினர் இது குறித்து விரிவான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மீன்வளத்துறை அதிகாரிகள் இந்த தாழங்குடா பகுதியில் எந்த மாதிரியான பாதிப்பு இந்த முகத்துவாரத்தில் ஏற்பட்டிருக்கிறது குறித்து ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த ஆய்வின் அடிப்படையில் மீண்டும் இந்த பகுதியில் தூர்வாரப்பட்டு அந்த மணல் அகற்றுவதற்கான பணிகள் நடைபெறும் என மீன்வளத்துறை சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். தென்பெண்ணை ஆறு கடலில் கலக்கும் முகத்வாரத்தில் அகற்றப்பட்ட மணல் அப்புறப்படுத்தப்படாததால் கடலூர் தாழங்குடா மீனவர்கள் சந்திக்கும் சிரமங்கள் குறித்து எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்கிய விரிவான தகவல்களை நாம் பார்த்தோம்.